ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே ஜாப்ஸ். இந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல்கள் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 70 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான். ஸோ நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனில் வந்துருக்கூடிய வேகன்சிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரான்ச்சஸுக்கெல்லாம் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், மைன் சர்வே. ஸோ இந்த 4 பிரான்ச்சஸுக்கு தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 40 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மைன் சர்வேயை பொறுத்த வரைக்கும் 8 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ மந்த்லி ஸ்டைப்பண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 24,000 பெர் மந்த் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ மைனிங் இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் மைனிங், மைன் சர்வே இன்ஜினியரிங் முடித்தவங்க நீங்கள் இந்த மைனிங் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 70% மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க நீங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 70% மார்க்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க நீங்கள் இந்த மெக்கானிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 70% மார்க்ஸ் வேணும். ஸோ அதுக்கப்புறம் மைன் சர்வே. ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ இன் மைன் சர்வே, டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் முடித்தவங்க நீங்கள் இந்த மைன் சர்வே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 70% மார்க்ஸ் மினிமம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 70% மார்க்ஸுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மார்க்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜும் அதே மாதிரி தான் 120 மார்க்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன செக்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங். ஸோ இதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 1:10 ரேஷியோவில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/12/2020. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ 300 ருபீஸ் ஃபார் ஓபிசி, இடபிள்யூஎஸ் ஜென்ரல் கேட்டகரிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க யார் வேணுனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. டிப்ளமோ முடித்தவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/12/2020. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களை பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. ஸோ ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.